இந்த சோமவாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய சோமவாரத்துல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சோமவாரத்தில் எல்லா சிவாலயத்திலையுமே சங்காபிஷேகம் நடக்கும். வார வாரம் சோமவார சங்காபிஷேகம் அப்படின்னும் இருக்கிறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் ஒரு முதல் சோமவாரத்தில் சிறப்பு, மூன்றாவது சோமவாரத்துல நடக்கும் அப்படின்னு என்ன வைத்திருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு சிறப்புகளை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருப்பாங்க. இப்போ இந்த சங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா, நம்ம நிறைய கவனித்திருப்போம். நம்ம பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வந்தது விஷம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த விஷத்தை வலம்புரி சங்கிற்குள் இட்டு குடித்தது யாரு அப்படின்னா சிவபெருமான் அப்படின்றது நமக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் அவருக்கு அந்த விஷம் தொண்டையிலேயே இருப்பதனால அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரை நம்ம என்ன பண்றோம்னா குறிப்பிட்டு சொல்லுகிறோம். இதுல இருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி தேவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனையை தந்த அந்த விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டாரோ, அதுபோல மனித வாழ்க்கையில் தன் ஆசையால் விளைந்த கர்ம வினையினுடைய பாவ பலனையும் யாரு எடுத்துக்கிறார் அப்படின்னா சிவபெருமானே எடுத்துக்கிறார். அதனால தான் அந்த பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு நல்ல புத்தியை புகட்டுவதினால் அவருக்கு அவருடைய திருமேனி நிறைய தோஷத்தை அடைகிறது. அதனாலதான் அவரை அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லி அவர் மேல எப்போதுமே அந்த தோஷத்தை நீக்கக்கூடியது கங்கை. அந்த கங்கையினுடைய நீர் சொட்டு சொட்டா என்ன பண்ணிட்டு இருக்கும், விழுந்துகிட்டே இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் நேரடியாக பெற்று தன்னை ஒவ்வொரு நாளும் கங்கையால் என்ன பண்ணிக்கிறாரு, புதுப்பிச்சுக்கிறார். இந்த சோமவாரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்